எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் லக்ஷ்மி, என்னோட ஃப்ரெண்டு பேர் சந்தியா. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் கேம்பிங்காக ஷாப்பிங் வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி வந்து அந்த திங்ஸ்லாம் எப்படி நாங்கள் பேக் பண்ணோம், அதுக்கப்புறம் கிளம்புற அன்றைக்கி வீடியோஸும் எடுத்திருந்தேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தைங்க திரும்பி கேம்ப்லாம் முடித்து இது ஃப்ரைடே தான் வராங்க. அந்த வீடியோவும் நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் வேணாம் பாப்பா, அது பேக்கில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஜிப் போடுங்க. எடுத்து வச்சுட்டாச்சு. இன்னும் துணி எடுத்து வைக்கணும். துணி எடுத்து மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் துணி மடிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம பேக்கை வந்து இழுத்துட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கலைஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிற எல்லா திங்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேரை வந்து எழுதி வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அங்கே போனால் மிஸ் மேட்ச் ஆகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்குள்ள இது என்னோடது அது என்னோடது அப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ன்றதுக்காக எல்லா திங்ஸ்லையுமே வந்து பேரை எழுதி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இப்படி நீட்டாக வச்சா எப்படி பார்த்தோம்? வரமா ஒரே நிமிஷம். இதுக்கு நல்ல ஸ்டாக்ஸாக வைக்கணும். ஸ்டாக்ஸாக உன் ஹைட்டுக்கு இமேஜின்மா ஸ்கொயர் இருக்குது. இப்படி இருக்கும். அது நீட்டி மேல வைக்க முடியும். வரேன். க்ளீன் பண்ணணும் பாப்பா எல்லாத்தையும். இப்போ என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் கவர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கேம்புக்கு போன பிறகு குழந்தைங்களாகட்டும் நாமளாகட்டும் ஃபோன் பண்ணிலாம் பேசவே முடியாது. அதுக்காக நீங்கள் ஏதாவது லெட்டர் எழுதி எங்ககிட்ட கொடுத்துருங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எம்டி போஸ்ட் கார்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்து அவங்கக்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஸ்டாம்ப் மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு கவரில் வந்து அந்த ஸ்டாம்ப் ஓட்டி உள்ளே வந்து ஒரு ஒயிட் பேப்பரை வச்சு ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அங்கே போய்ட்டு அவங்க எழுதி திரும்பவும் டீச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கோம். என்னாச்சுடா? போடாது பாப்பா, வாக் பண்ணு. செல்ஃப் சர்வீஸ் கூட இருக்கு. Oh yeah. Yeah, thank you so much. Thank you. போதும் வாங்க. இப்படி சுற்றுனீங்கன்னா காற்றெல்லாம் அப்படி போயிட்டு இப்படி நான் எடுத்து க்ளோஸ் பண்ணி ஜிப் போட்டு வாங்கி. அவ்வளோதான், இது முடிஞ்சது. இது என்னது? ஜாக்கெட்டு. இதையும் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா? பத்திரம். இன்னும் வேறு என்ன எடுத்து வைக்கணும்? ஷூ மட்டும் இன்னும் எடுத்து வைக்கணும், ஒரு செட்டு. ஷூ வந்து இதில் ஒரு பேர் ஷூ எடுத்து வச்சாச்சு. மற்றதெல்லாம் இதை என்ன பட்டு என்னத்துக்கு? இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூல் கிட்டே வந்துட்டோம். 7 மணிக்கெலாம் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது 7:05 ஆகிடுச்சு. உள்ளே போயிட்டு குழந்தைங்க கிளம்புற வரைக்கும் நம்ம பார்க்கலாம்.
இல்லை பாயா இரு வெண்ண டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:45 கிட்ட ஆகுது. நார்மலாக ஸ்கூல் டைம் மாதிரியே தான் 8 மணிக்குள்ளே குழந்தைங்கள ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்து விட சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் லக்கேஜையும் வந்து நாங்கள் லோட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு அவங்க உள்ளே போன பிறகு நான் திரும்ப வீட்டுக்கு வந்து நம்ம எழுதின குழந்தைங்களுக்கு நம்ம எழுதின லெட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு கவரில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸு அங்கே தான் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து பஸ்ஸு ஏறுற இடம் வேறு பக்கம் இருக்குது. நம்ம அந்த பக்கம் போய் நின்றுட்டு குழந்தைங்க எப்படி கிளம்புறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். 472 3337. குழந்தைங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை, பட் வேறு வழி இல்லை, வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இந்த 4 நாளும். ஏன்னா வந்து வேறு எங்கேயாவது தூரம் போயிருந்தா கூட ஃபோன் பண்ணி பேசலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் இங்கே வந்து ஃபோனும் கிடையாது, அவங்க பேசுகிறது கூட நம்மளால் கேட்கக்கூட முடியாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது கூட ரொம்ப டைம் எடுத்து தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். கொஞ்சம் டல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, போன வருஷம் செப்டம்பர் மாதமே வந்து இந்த இடத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு ட்ரிப்பு மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு குழந்தைங்க தங்குற எல்லா இடத்தையும் வந்து சுற்றி காமிச்சாங்க. குழந்தைங்க காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக எங்களுக்கு ஷெடியூல் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மண்டே டு ஃப்ரைடேல பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்றத அப்டேட் பண்ணாங்க. அதே மாதிரி எப்போ கிளம்பி வீட்டுக்கு வராங்க அப்படின்றதையும் எங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி தான் குழந்தைங்க கேம்பிங் முடித்து வீட்டுக்கு வராங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஒரு 2-3 ஐட்டம் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு வந்திருக்கேன். ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30க்கெலாம் அவங்க ரீச் ஆகிடுறாங்க. அந்த 12:30க்கு கரெக்டாக டைமுக்கு போனோம் அப்படின்னா பார்க்கிங் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வீட்டிலேருந்து கிளம்பி திங்ஸ் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். Where do we park? Watch it.
எடுத்து வை செல்லக்குட்டி. No, was it raining here? ஆமாம் தாங்க. வை 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 கூட அம்மா எடுத்து வைக்கிறது. பத்திரம் பத்திரம். இப்போ முன்னாடி எனக்கு உட்காருங்க போங்க. பேக் சைடில். I got the newest bunk and the newest bed. Not everyone. அது கூட இது எதுக்கு ஷூ எடுத்து I want to play mine, guys. இருங்க. I really like this. Dude, yours is pretty small, isn't it? பாரு இந்த Look over here. No way. Where's mine? No. வா. I'm actually.